Hello friends. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான ப்ராப்ளம் பார்க்க போறோம். That is add strings. Given two non-negative integers num1 and num2 represented as string, return the sum of num1 and num2 as string itself. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம string தான் ரிட்டர்ன் பண்ணணும். num1 and num2 வந்து string data type நமக்கு கிடைக்கும். ஸோ we have to add that and return back the string itself. ஸோ சில கண்டிஷன்ஸ் இங்கே இருக்கு. Length of both num1 num2 is less than 5100, which means 5099 digits ஒரு நம்பர்ல இருக்கும், which is very big. Both num1 and num2 contains only digits. It represents a number obviously, and both num1 and num2 does not contain any leading zeros. ஸோ ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால வெறும் டிஜிட்ஸ் இருக்கு அப்படின்றதுனால நமக்கு லீடிங் ஜீரோஸ் எதாவது இருந்ததுன்னா நம்ம ட்ரிம் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம அந்த ட்ரிம்மிங் பார்ட் நம்ம பண்ண தேவையில்லை. ஃபோர்த் கண்டிஷன் என்னன்னா, யூ மஸ்ட் நாட் யூஸ் எனி built-in big integer library or convert the inputs to integer directly. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்துச்சுன்னா அதை டேரெக்டாக இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ண ரிசல்ட்டை டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் நமக்கு பெரிய நம்பராக இருக்கிறதுனால நம்மளால டைரெக்டாக அதை பார்ஸ் பண்ணி நம்மளால அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் டைரெக்டாக அந்த நம்பரில் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு ப்ராசஸ் அதோட லே அவுட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரலாம். ஒரு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் செக்ஷன்ஸ் இருக்கும். அது கோட் செக்ஷன். ஸோ கோட் செக்ஷனில் என்ன இருக்குன்னா, நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் டேட்டா செக்ஷனில் நம்ம டிக்ளேர் பண்ணுற கான்ஸ்டன்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், அதாவது அந்த டேட்டா எல்லாம் த்ரூ அவுட் த ப்ராசஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ கான்ஸ்டன்ஸ், ஸ்ட்ரிங் எல்லாமே, அதர் ரிசோர்ஸஸ் எல்லாமே டேட்டா செக்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் ஒரு ஸ்டாக் ஸ்பேஸ் இருக்கும் அண்ட் ஹீப் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதோட யூஸஸ் என்னன்னு நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸ்டாக் ஸ்பேஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்கு கம்பைல் டைம்லேயே நம்மளுக்கு சைஸ் என்னன்னு டிட்டர்மின் ஆகிடும். அதாவது இன்டீஜர், ஃப்ளோட் ஆர் டபுள். ஸோ இந்த மாதிரி கம்பைல் டைம்லேயே சைஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா, நோன் சைஸ், இதெல்லாமே நம்ம ஸ்டாக்ல இருந்தால் நம்ம டைரெக்டாக கன்சியூம் பண்ணிப்போம் மெமரி ஸ்பேஸை. ஓகே, பட் ஹீப் எதுக்குன்னா நமக்கு ரன் டைமில், அதாவது கம்பைல் டைமில் தெரியாது, ரன் டைமில் தான் நம்மளுக்கு டேட்டா க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் வியூவர் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. ஸோ இமேஜ் லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த லோட் பண்ண மெமரி, அந்த இந்த இமேஜோட டேட்டா எல்லாமே நம்மளுக்கு ஹீப்பில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஹீப்பில் ஸ்டோர் ஆகி தான் நம்மளால் இமேஜ் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் டேட்டா வந்து ஹீப்பில் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ ரன் டைமில் நம்ம ஒரு டேட்டா, இமேஜ் டேட்டா இல்லைனா ஏதாவது பிளாப் லோட் பண்ணால் அது ஹீப்பில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஹீப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு ப்ரோக்ராமில் ஸ்டாக் ஸ்பேஸ் எப்போ யூஸ் ஆகும், ஹீப் ஸ்பேஸ் எப்போ யூஸ் ஆகுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் நம்ம என்டர் ஆகும், அதாவது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ஹிட் ஆகும்போது ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக போய் அது லோட் ஆகும். அதாவது மெயின் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ், சப்போஸ் அதர் டேட்டா லைக் லோக்கல் வேரியபிள்ஸ், அந்த மாதிரியான டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக, அதாவது டாப் எலிமெண்ட்டாக நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். இதுக்கு பேர் கால் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு இன்டீஜர் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ int a equal to 10 and b equal to 20. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் ரெண்டு வேரியபிள் ரன் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்டாக்ல தான் நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ 4 bytes length each. ஸோ a takes 4 bytes and b takes 4 bytes. ஸோ அதோட வேல்யூ, கரஸ்பாண்டிங் வேல்யூ அதில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நம்ம இன்னொரு எக்ஸ்பிரஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது இம்ப்ளிசிட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ரேட்டர் ஓவர்லோடட் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ இட் டேக்ஸ் ஒன் பேராமீட்டர். நவ் ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ளே நம்மளோட எக்ஸிக்யூட்டிங் கர்சர் உள்ளே போகும்போது, ஸோ அந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடான ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு டாப் எலிமெண்ட்டாக வந்துடும் ஸ்டாக்ல. ஸோ ஸ்டாக்ல எது டாப் எலிமெண்ட்டாக இருக்கோ அதுதான் கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த a ப்ளஸ் பின்னு ஆட் பண்ண ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஆர்கியூமெண்ட்டாக கிடைக்கும். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் டேட்டா நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஃப்ரேமில் ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது பிரிண்ட் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ரிமூவ்ட் ஃப்ரம் த ஸ்டாக். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம என்டர் ஆகும்போது அதோட ஸ்டாக் இன்ஃபர்மேஷன், அதோட ஆர்குமெண்ட், எல்லா லோக்கல் வேரியபிள் எல்லாமே வந்து ஸ்டாக்ல இன்செர்ட் ஆகும்.
ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் டாப்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஸ்டாக்ல நெக்ஸ்ட் டாப் எலிமெண்ட் என்னவா இருக்கோ அந்த அந்த ஸ்டாக் ஃப்ரேம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கர்சர் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யூசிங் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ எப்படி ஒரு இன்டர்னல் கால்குலேஷன், அதாவது ஒரு சின்ன சின்ன கால்குலேஷனுக்கு எப்படி ஸ்டாக் ஸ்பேஸ் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இப்போ நம்ம எப்படி ஹீப் ஸ்பேஸ் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபைலை ரன் டைமில் லோட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட சைஸ் வந்து நம்மளுக்கு அப் ஃப்ரண்ட் தெரியாது. ஸோ அதனால நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அதாவது இத்தனை பைட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை ஸ்டாக்ல இருந்து. ஸோ ஸோ தட் நான் வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு அப் ஃப்ரண்ட் அந்த சைஸ் தெரியாது. ஸோ அன்னோன் சைஸ் கேஸில் நம்ம எங்கேருந்து நம்மளுக்கு டேட்டா மெமரி ஸ்பேஸ் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹீப்ல இருந்து தான் கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் ஒன்ஸ் நம்ம ரன் டைம்ல சைஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் நம்மளுக்கு ஹீப்ல அலோகேட் ஆயிட்டு அதோட அட்ரஸ், அதோட எந்த எந்த லொக்கேஷன்ல இந்த டேட்டா அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அட்ரஸ் நம்ம ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும். அதாவது கரண்ட்லி ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷனோட லோக்கல் வேரியபிளா அந்த அட்ரஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தட் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது டைரக்டா அதோட அட்ரஸ்ல போய் டேட்டாவை ரீட் பண்ணி ஸோ நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ரன் டைமில் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் வெர்சஸ் டைனமிக் மெமரி அலோகேஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அரேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் சின்டாக்ஸ், அதாவது அரே இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணோம். அதாவது இன்ட் ஒரு அட்ரஸ் அண்ட் ஒரு நியூ ஆப்பரேட்டர் அண்ட் த சைஸ் ஆஃப் வாட் எவர் டேட்டா டைப் அண்ட் தென் அதோட சைஸ் அரேவாக இருந்ததுன்னா சைஸ், இல்லைன்னா டைரெக்டாக அதோட கன்ஸ்ட்ரக்டர். ஸோ தட் அது ஆப்ஜெக்டோட சைஸை பொறுத்து வில் கெட் த ஸ்பேஸ் ஃப்ரம் ஹீப். ஸோ ஆனால் நமக்கு ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் த கேஸ். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ஸ்பெஷலாக ஹேண்டில் பண்ணுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஸோ நம்ம நியூ யூஸ் பண்ண தேவையில்லை அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம லென்த் என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட் எவர் வேல்யூ பேஸ்ட் ஆன் த வேல்யூ வாட் எவர் வி ஆர் கிவிங், ஸோ அதுவே நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை மெஷர் பண்ணிக்கும். ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக ஹீப்பில் அதுக்கான மெமரியை எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு ஹீப்பில் மெமரி அலோகேட் ஆகிட்டு ஸோ டைரெக்டாக நம்மளோட ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து அதில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஸ்ட்ரிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு இம்ப்ளிசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் அரே தான். ஸோ அந்த வேல்யூக்கான மெமரி ஸ்பேஸ் வந்து ஹீப்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிறது டைனமிக் டேட்டா. ஸோ இந்த ஆட் ஸ்ட்ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைனமிக் டேட்டா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ ஹீப்ல தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நம்ம வந்து எப்படி இன்ட் இல்லைன்னா டபுள் நம்மளால ஹீப்ல இருக்கிற அந்த num1 num2 அதை நம்மளால டைரக்டா ஸ்டாக்குக்கு எடுத்துட்டு வர முடியாது. நம்ம ஸ்டாக்குக்கு எடுத்துட்டு வந்தா மட்டுமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியும். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இம்ப்ளிசிட்டா ப்ரொவைட் பண்ற அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் நம்ம ஸ்டாக்ல தான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் there are certain limitations in stack. ஓகே. ஸோ ஒரு பர்டிகுலர் சைஸ் மேலே நம்மளால ஸ்டோர் பண்ணிக்கவே முடியாது. அதுவும் இவ்வளோ பெரிய நம்பரை நம்மளால ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணவே முடியாது. ஓகே. அதுவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்டான ஒரு இம்ப்ளிசிட்டாக அந்த லாங்குவேஜ் ஓட லோ லெவல் இம்ப்ளிமெண்டேஷன் அதை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணலை. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நாமளே ஒரு பிக் இன்டிஜர் டிசைன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இன்டிஜரோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன, அதை நம்ம அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத ஆக்சுவலாக இங்கே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு இன்டிஜர்னா இட் கேன் ஹேவ் சைன், இதை நெகட்டிவ் இன்டிஜரா இல்லை பாசிட்டிவ் இன்டிஜரா நம்ம சைனை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட லிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ் டிஜிட் பை டிஜிட் நம்ம ஹீப் மெமரி யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 2 பிக் இன்டிஜர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்படி இதை ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறது, ஸோ எப்படி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள். நம்ம எப்படி பை ஹேண்ட் பண்ணுவோம் ஸ்கூல்ஸ்லாம், ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்ஸ் பிளேஸ் எடுப்போம், ஆட் பண்ணுவோம், அதை ஸ்டோர் பண்ணுவோம் அண்ட் கேரி மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் டிஜிட்ஸ் எடுப்போம், ஆட் பண்ணுவோம், அப்புறம் கேரி கூட ஆட் பண்ணுவோம். அப்புறம் சப்போஸ் இட் 9 விட பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அகெயின் வி மேக் த கேரி அண்ட் ஃபார்வர்ட் இல்லையா. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பை ஹேண்ட் நம்ம எப்படி பண்ணுவோமோ ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகே. ஸோ டிஜிட் பை டிஜிட்டா. ஸோ இதே தான் இன்டர்னலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் நம்மளுக்காக பண்ணுது. ஆனால் அது பிட் லெவலில் பண்ணுவோம்.
ஸோ நம்ம அதே ஆப்ரேஷன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். மேக் யூஸ் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரெண்டு பிகின் டீச்சரில் நம்ம லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை நம்ம எடுப்போம், ஆட் பண்ணுவோம், அப்புறம் கேரியை மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட் எடுப்போம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கேரி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டிஜிட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் சேவ் பண்ணும். ஸோ ஒரு நம்பர் 323 239 அப்படின்னு இருக்குன்னா 9 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கணும், 3 செகண்ட் எலிமெண்ட்டாக இருக்கணும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த சொல்யூஷன். ஸோ நமக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு இண்டெக்ஸ் தேவைப்படும் டு ஐட்ரேட் num1 and num2. ஸோ லெட் I equal to num1 dot length minus 1. ஏன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கேரக்டர் தான் எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இல்லையா. And then let j equal to num1 num2 sorry num2 dot length minus 1. Okay, and அட்லீஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் வந்து வேலிடாக இருக்கணும். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை நம்ம ட்ரை பண்ணலாம், எடுக்கலாம் இந்த அரேலேருந்து, சாரி அந்த ஸ்ட்ரிங்லேருந்து. ஸோ இஃப் இட் இஸ் வேலிட் மீன்ஸ் இட் இஸ் அவைலபிள், அந்த இண்டெக்ஸ் வேலிடாக இருந்துச்சுன்னா then take that, else assume it as 0. Let b equal to num2 of j, num2, if it is valid then num2 of j. Okay, இல்லைன்னா just assume to 0. ஏன்னா நம்மளுக்கு num1 or num2 லெங்த் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நம்ம ட்ரேஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் நம்மளுக்கு முடிஞ்சு போயிட்டாலும் அது ஃபினிஷ் ஆகிட்டாலும் just we can assume that value as 0. Okay, and continue that. Let sum equal to a plus b plus the carry. So carry நம்மளுக்கு வேணும். So let carry equal to 0 initially. And இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. அந்த வேல்யூ ரெண்டு டிஜிட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 இல்லைன்னா மோர் தென் 9. ஸோ கேரி ஈக்குவல் டு சம் இஸ் கிரேட்டர் தென் 9, 1 இல்லைன்னா 0. ஓகே, and okay, we have to add the result, right? So result dot something ஒரு அரேவா வச்சுக்கலாம். So let result equal to some array. So result dot push sum modulo 10 because just we'll get the reminder. Okay, and முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ரெண்டு நம்பரையும் நம்ம ஐட்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ if something is in carry, okay, result dot push carry. ஓகே, நம்ம இங்கே புஷ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். நம்ம புஷ் பண்ணிகிட்டே வரும்போது அதாவது லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸோ பேசிக்லி ரிவர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இதை திரும்ப ரிவர்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கேரக்டராக கிடைக்கும் இல்லையா. நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸில் ஸ்ட்ரிங்கோட ஒரு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒன் சிங்கிள் கேரக்டர். இது வந்து கேரக்டர் டேட்டா டைப்பாக கிடைக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே ஆட் பண்ணால் நம்ம கன்காட்டினேஷன் தான் ஆகும், இது வந்து அரித்மெட்டிக் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று ஜாவா ஸ்கிரிப்டில் டைரக்ட்லி வி கேன் கன்வெர்ட் தட் டு நம்பர் டேட்டா டைப், இல்லைன்னா ஒரு கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஆஸ்கி வேல்யூ எப்படி ரெஃபர் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 7 அப்படின்னு ஒரு கேரக்டர் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதோட ஆஸ்கி வேல்யூ வந்து 55. ஸோ இது வந்து ஒரு ஆர்டரில் இருக்குது. சின்ஸ் நம்ம வந்து சிங்கிள் டிஜிட் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஆர்டரில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பர் நம்மளோட எக்ஸாக்ட் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஜஸ்ட் இது இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் இருந்தால் போதும். ஸோ 55 minus 48 இஸ் எக்ஸாக்ட்லி 7. ஓகே, ஸோ அது அந்த டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கேர் கோட் அட் 0, அதாவது ஒரு டிஜிட்டில் இந்த இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டர் கோட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறோம். அண்ட் which 75 வச்சுக்கலாம், சாரி 55 வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 கேரக்டர் வருது, 55 மைனஸ் வாட் எவர்
the character code of 0. Okay, so இதே நம்ம num 2 repeat பண்ணிக்கலாம். Okay, அப்புறம் we have to modify the index. So okay, ரிசல்ட் நாம ரிவர்ஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஐட்ரேஷனுக்கும் நம்ம அந்த அரேல ஃப்ரண்ட்ல தான் நம்ம புஷ் பண்ணணும். ஸோ இந்த இந்த புஷ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அரேவோட எண்டில் தான் புஷ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து வி ஹாவ் அ மெத்தட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸோ கால்ட் unshift which will insert one element at the beginning of the array. ஓகே, அண்ட் கேரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஃப்ரண்ட்ல தான் புஷ் பண்ணணும். ஓகே, ரிட்டர்ன் தட் ரிசல்ட். இது ஒரு அரேவாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஜாயின் with empty delimiter, meaning எல்லா கேரக்டரும் just it will join and return as string. Okay, let's test this. Okay, not a good test case. Maybe we can give some ஏதாவது ஒரு பெரிய நம்பர் கொடுக்கலாம் here as well. So okay, so difference இருக்கட்டும் lengthல. Let's test this. Yeah, கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். Cool, it works. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.